மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாள்ல மேசம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கண்களை விழிக்கும் பொழுதே ஒரு சின்ன சோர்வானது இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஏற்படும். ஆனா இந்த சோர்வானது இந்த ஒரு நாள் பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்னு கிடையாது. அந்த சோர்வு தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு படிக்கட்டாக நிச்சயம் மாறும். இந்த ஒரு நாள்ல எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் எதுவுமே சரியா வரவே இல்லையா? நீங்களும் முடிந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளை படிப்பாக இருக்கட்டும், உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களிலும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்து கொண்டே தான் இருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு முயற்சி உங்களுக்கு பெரிய அளவுல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்காது. நீங்களும் பண்ணாத முயற்சி கிடையாது, பண்ணாத கஷ்டங்கள் கிடையாது, படாத கஷ்டங்கள் இல்லை. எவ்வளவுதான் செலவழித்தாலும் உங்களுக்கு வேண்டியதை உங்களால அடையவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் மேசம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு நேரத்துல நிச்சயமா நின்று கொண்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரே ஒரு முடிவு என்ன, ஒரே ஒரு எண்ணம் அப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் எடுத்த முடிவு தப்பா, இந்த முடிவு சரியா தான் நம்ம எடுத்திருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாக மேசம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இந்த ஒரு நாள் நிச்சயமாக இருக்கும். இப்படி பல கேள்விகள் உங்களுடைய மனதுக்குள்ள சத்தம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்காது. கேள்விகள் மட்டுமே உங்களுடைய மனதிற்குள் எழுந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். வெளியில பாக்குறதுக்கு நீங்க அமைதியா தெரிவிங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு போராட்டங்கிறது ஒண்ணு நடந்து கொண்டே இருக்கும். வெளியில மத்தவங்கள மாதிரி சிரிச்சு விளையாடி கொண்டு சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்குள்ள எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், ஏன் உங்க கூட உயிருக்குயிரா பழகிய நண்பர்களிடம் கூட அந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் பத்தி நீங்க கூற மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, அவர்களிடமும் உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எதையும் நீங்க கூற மாட்டீங்க. முடிந்த அளவுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் உங்களுடைய மனதிற்குள் நடந்து கொண்டே இருக்கும். பழச நினைச்சோ இல்லைன்னா இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது அப்படின்னு ஒரு ஒரு விதமான எண்ணங்களையும் நினைத்தும் உங்க மனதுக்குள்ள ஒரு போராட்டம் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மேசம் ராசி அன்பர்களே, இது உங்களுக்கான தோல்வி கிடையாது. மாற்றத்திற்கு முன் வரக்கூடிய ஒரு கலக்கம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. அந்த ஒரு மாற்றத்தை நீங்க தீர்மானிக்க போறீங்க. அப்படி ஒரு இடத்துல தான் நீங்க இந்த ஒரு நேரத்துல நின்று கொண்டிருக்கீங்க. இது உங்களுக்கான தோல்வி அப்படிங்கிறத மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. முடிந்த அளவுக்கு இன்னும் உங்களுடைய கடின உழைப்பையும் உங்களுடைய முயற்சியையும் நீங்க போட்டுக்கொண்டே இருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால கண்கூட காண முடியும். இந்த ஒரு நேரத்துல சூரிய பகவான் உங்களுக்கு அளிக்கக்கூடிய மேசம் ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் சொல்வது என்ன அப்படின்னா, சூரியன் உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த மெதுவாக நினைவூட்டிக்கிறார். பல முறை நீங்க விழுந்திருக்கலாம். வாழ்க்கையில மேசம் ராசிக்காரங்க எந்த விதமான செயல்களை செஞ்சாலும் அந்த ஒரு செயல்கள்ல உங்களால வெற்றியை காண முடியாது. அதனால அந்த ஒரு செயல்களை விட்டு நீங்க விலகி இருப்பீங்க. ஆனா அந்த செயல்களை விட்டு நீங்க விலகக்கூடாது. எவ்வளவு பெரிய தோல்விகளை நீங்க அடைந்திருந்தாலும் அதுல ஒவ்வொரு முறையும் முன்பை விட நீங்க வலிமையா எழுந்து கொண்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல தான் புரிய தொடங்கும். ஏதாவது ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வேலைக்கு செல்வதாக இருக்கட்டும், எதுல நீங்க காலை வச்சாலும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா அந்த ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் ஏற்படும். அந்த ஒரு ஒரு பிரச்சனைகளையும் நீங்க எப்படி எதிர்கொள்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சூரிய பகவான் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு இதை கூறுகிறார். ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்பொழுதும் முன்பை விட நீங்க தைரியமாகி கொண்டே இருக்கீங்க. அந்த ஒரு பிரச்சனையை எவ்வளவு வேகமா நீங்க முடிக்க முடியுமோ அந்த ஒரு பிரச்சனையை அவ்வளவு வேகமா நீங்க சரி செய்து முடித்து விடுவீங்க. அதைத்தான் இந்த ஒரு நேரத்துல நினைவூட்டுகிறாங்க. முன்பை விட பல முறை நீங்க கீழே விழுந்திருந்தாலும் அது ஒவ்வொரு முறையும் நீங்க எழுந்து வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் முன்பை விட வலிமையாகி கொண்டு எழுந்து வந்துகிட்டே இருக்கீங்க. அதைத்தான் இந்த ஒரு நேரத்துல நினைவூட்டுகிறார்கள். இந்த ஒரு நாள்ல காலை முடிந்தால் சூரியனை பார்த்து ஒரு நிமிடம் நீங்க நில்லுங்க. நின்று சூரிய பகவானை வணங்குங்க. எதுவும் நீங்க சூரிய பகவானிடம் கேட்க வேண்டாம். நன்றி மட்டும் சொல்லுங்க. அந்த ஒரு நிமிடம் நாளின் பாதையை நிச்சயமாக மாற்றும். எனவே இந்த ஒரு நிமிடம் மட்டும் சூரிய பகவானை கையெடுத்து கும்பிடுங்க. கையெடுத்து கும்பிட்டு சூரிய பகவானுக்குரிய ஓம் சூர்யாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சூரிய பகவானை பார்த்து இந்த ஒரு நாள் காலையில நிச்சயமா நீங்க கூறுங்க. காலையில கூற முடியவில்லை என்றாலும் மாலை நேரம் சூரிய பகவான் மறைவதற்கு முன்பாக மேற்கு திசை நோக்கியவது சூரிய பகவானை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை கூறி விடுங்க. இந்த நன்றியை மட்டும் நீங்க கேளுங்க. நிச்சயமா உங்களுடைய பாதையவை இந்த சூரிய பகவான் மாற்றி அமைத்து விடுவார். எனவே சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அளவுல உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளாகத்தான் இதுவும் இருக்கும். எனவே இந்த ஒரு நாளிலே நீங்க சூரிய பகவானை நினைத்து காலையிலே வழிபட்டு விடுங்கள். அதை காலையிலேயோ மாலையிலேயோ மறக்காம சூரிய பகவானிடம் இந்த ஒரு மந்திரத்தை கூறி சூரிய பகவானை நினைத்து வணங்குங்க. நிச்சயமாக இந்த ஒரு நாளானது நீங்க நினைத்தபடி நடக்கும்.
வேலை இடத்துல இல்லைன்னா தொழில் செய்கின்ற இடத்துல இன்று ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிய தொடங்கும். இத்தனை நாட்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்த ஒரு சில விஷயங்களை உங்களால இன்று கண்கூடாக தெளிவாகவே தெரிந்து கொள்ள முடியும். நீங்க செய்த உழைப்பு யாரோ ஒருவரால் அமைதியாக கவனிக்கப்படுகிறது. நீங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய கடின உழைப்பை நீங்க போட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு சரியான பாதையில தான் நடக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கவனமானது இன்று உங்களுடைய மேல் நிச்சயமாக படும். ஆனா அது உடனே உங்களுக்கு வெளியில சொல்லப்படாது. உங்களுக்கு உடனே தெரியவும் செய்யாது. மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்று வரக்கூடிய சோதனை என்னென்ன தெரியுமா? எனக்கு மரியாதை கிடைக்கல, நான் செய்யறத யாரும் மதிக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையாக இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக இருக்கணும். உங்களுக்கு மரியாதை கிடைக்கல அப்படின்னா அந்த ஒரு இடத்துல நீங்க இருக்கவே கூடாது. மரியாதை இல்லாத இடத்துல நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்துல வரும். நீங்க அந்த ஒரு வேலையை உங்களுடைய கடின உழைப்பையும் உண்மையாகவும் நீங்க மற்றவங்களுக்காண்டி வேலை செய்வீங்க. நீங்க அந்த ஒரு இடத்துல இல்லாம போனா மட்டும்தான் அந்த உங்களை பற்றிய நினைப்பு மற்றவங்களுக்கு வரும். எனவே நீங்க அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு மதிப்பு இல்லை, நீங்க செய்கின்ற உழைப்புக்கு சரியான ஊதியம் இல்லை அப்படின்னா அந்த ஒரு வேலையை விட்டுட்டு அது சம்பந்தமாகவே மற்றொரு வேலைக்கு செல்லுங்க. நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு என்ன அப்படிங்கிறத அவங்க நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். ஆனா நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒண்ணு. உண்மையான உயர்வு எப்போதும் தாமதமாகத்தான் இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு வரும். எப்பொழுதுமே நீங்க உண்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு வெற்றியானது உடனே கிடைக்காது. உடனே உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாது. முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருங்க. தாமதமாக இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும். மாலை நேரத்திற்கு பிறகு ஒரு சிறிய செய்தி அல்லது ஒரு அழைப்பு உங்களுடைய எண்ணங்களை நிச்சயமாக மாற்றும். அது உங்களுக்கு பிடித்த நபராக ஒருவர் இருக்கலாம். அவர் சிறிய செய்தியோ மெசேஜோ அல்லது ஏதாவது ஒரு போனோ உங்களுக்கு அழைக்கலாம். இதனால உங்களுடைய மனசை நிச்சயமாக அவர் மாற்றி விடுவார். அது உங்களுடைய நண்பராக இருக்கலாம், உங்களுடைய காதலியாக இருக்கலாம், உங்களுடைய மனைவியாக கூட இருக்கலாம், வாழ்க்கை துணையாக கூட இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நிச்சயமாக அது உங்களுடைய மனதை எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தனாலும் உங்களை வெளியில் கொண்டு வந்து விடும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல பண விஷயம், இதுல பயமும் நம்பிக்கையும் கலந்திருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு நாள்ல பண விஷயத்துல உங்களுடைய மனம் 2 பங்கா இழுக்கப்படும். இந்த செலவு செய்யலாமா, இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு மனசு உங்களுக்குள்ள தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மேசம் ராசிக்காரங்களே, இந்த ஒரு நாள்ல நீங்க எதிலையும் அவசரம் காட்டாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பணம் போகும் வழி இன்று சற்று அதிகமாக கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனா பணம் வருகின்ற வழி மறைமுகமாக உங்களுக்கு திறக்கப்படும். ஒரு பழைய முயற்சி, ஒரு பழைய கனவு இன்று மீண்டும் நினைவுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு அர்த்தமானது உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க செய்ய தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை ஏற்படுத்த முடியும். உறவுகள் உங்களுக்கு சொல்லப்படாத சில உணர்வுகள். இந்த ஒரு நேரத்துல மேசம் ராசி அன்பர்களுக்கு உறவுகள்ல சில விஷயங்கள் சொல்லப்படாமலே இருக்கும், சொல்லப்படாமலே நடந்து கொண்டும் இருக்கும். நான் உன்னை புரிஞ்சுக்கிடல, நீயும் என்னைய புரிஞ்சுக்கிடல அப்படிங்கிற ஒரு மௌனம் உங்களுடைய ரொம்பவே வலிக்க செய்யும். அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமா ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்று சண்டைகளை தீர்க்கும் நாளாக இருக்காது. உணர்வை புரிந்து கொள்ளும் நாளாகத்தான் இருக்கும். எவ்வளவுதான் சண்டை போட்டிருந்தாலும் அந்த சண்டைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்காது. இருந்தாலும் உங்க இருவருக்கும் இடையில இருக்கிற அன்பு, உங்களுடைய உணர்ச்சியை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். மாலை நேரத்துல ஒரு சின்ன அன்பான வார்த்தை அல்லது ஒரு மெசேஜ் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய மனநிலை, இன்று உங்களுடைய மனம் பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப நினைவுக்கு கொண்டு வரும். பழைய தோல்விகள், பழைய அவமானங்கள், அப்போ வேற மாதிரி முடிவெடுத்திருந்தா இந்த எண்ணங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது பெரிய ஒரு விஷயமாக நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீ இன்று இருக்கும் இடம் அந்த அனுபவங்களாகத்தான். இன்று உங்களுடைய குறைகளை நீங்க சொல்லாதீங்க. எந்த குறைகளை நீங்க பண்ணுனீங்களோ இனிமே அந்த குறைகளை பண்ணாம அந்த ஒரு குறைகளை நீங்க திருத்தி கொள்ளுங்க. நிச்சயமாக பெரிய அளவுல ஒரு மாற்றம் பண்ணது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இன்று மாலை ஒரு சின்ன பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை எடுத்துக்கோங்க. ஒரு அமைதியான இடம், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை மனதில் சொல்லுங்க. எனக்கு புரியாத பாதையிலும் என்னை பாதுகாத்து கொண்டு போகும் சக்திக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிற இந்த ஒரு வேண்டுதல் உங்களுடைய மனப்பாரத்தை மிக அதிக அளவில் குறைத்துவிடும். இந்த நாளோட முடிவுல மேசம் ராசிக்காரர்களே, இன்று உடனே எல்லாம் சரியாகிவிடும் அப்படிங்கிற ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்காது. ஆனாலும் நீங்க சரியான பாதையில் இருப்பதை உணர வைக்கக்கூடிய ஒரு நாளாக